Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிரர் 1.1 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக மார்க்கெட்டில் லான்ச் ஆன Redmi 9i மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் உங்களுக்கு பட்ஜெட் விலையில் சூப்பரான ரேம் ஃபீச்சரோடு வந்திருக்கு. அந்த மொபைல் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ஸில் கிடைக்கிது. Redmi 9Aல கிடைச்ச அதே 3 கலர்ஸ் தான் இந்த மொபைலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு அவுரா டிசைன் தந்துருக்காங்க, ஒரு மாதிரி ஸ்ப்ளாஷ் போல். இவங்க பின்னாடி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஏன்னா இவங்க பட்ஜெட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் தரல. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணலை. டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலை. பட் நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்குற அளவுக்கு ஒரு லார்ஜான டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. அதில் எந்த குறையுமே வைக்கல. பட் ஃபுல் HD இல்லை. இந்த மொபைலில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. குறைஞ்ச பட்ஜெட் வேலையில் 5000 mAh பேட்டரி தந்திருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பட் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தரலை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லாமல் இந்த மொபைல் சார்ஜ் ஆக கண்டிப்பாக ஒரு 2.5 hours ஆகும். பட் 5000 mAh பேட்டரி தந்திருக்கிறதால சீக்கிரமாக ட்ரை ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio G25 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 440க்கு மேலே தான் வரும். பட் இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங் ப்ராசஸர்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதா இருந்தால் அது ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் PUBG மொபைலில் இந்த ஃபோனில் விளையாடுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் கேமிங்க்குன்னு இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த மொபைலோட கேமரா ஃபீச்சர் பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல கேமரா தான் தந்திருக்காங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா அப்ரச்சர் 2.2 தராங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஃபோட்டோஸை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் இந்த மொபைலில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு நல்ல கேமராலாம் தரல. 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்ரச்சர் 2.2 தந்திருக்காங்க. ஸோ செல்ஃபி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு எடுக்க முடியாது. செல்ஃபி கேமரா வேஸ்ட்டு தான். இந்த மொபைல் உங்களுக்கு Android 10ல் ரன் ஆகுது. கூடவே இவங்க MI புதுசாக லான்ச் பண்ண MIUI 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில MI மொபைல்ஸில் இந்த ஃபீச்சர் வந்துச்சு. பட் இன்னும் இருக்க மொபைல்ஸ் எல்லாத்துலேயும் ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் இருக்க ரொம்பவே முக்கியமான ரொம்பவே நல்ல ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8000 ரூபாய் ரேட்டில் தராங்க. 4GB RAM தந்திருக்கிறதால கேமிங்கை தவிர்த்து சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கேமிங்க்குன்னு சொல்கிறது ஃப்ரீ ஃபயர் PUBG இதை போல் கேமிங்க்கு தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சின்ன சின்ன சப்வே சர்ஃபர்ஸ் இதை போல் கேம்லாம் விளையாடலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நார்மலாக நீங்கள் 4GB RAM 5000 mAh பேட்டரி தந்திருக்கிறதால ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்னொரு ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 9000 ரூபாய் ரேட்டுக்கு தராங்க. ஓகே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வருவோம். இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பட்ஜெட் வேலையில் உங்களுக்கு இதை போல் மொபைல் வேறு ஒரு கம்பெனி கண்டிப்பாக தரல. 8000 ரூபாய்க்கு 4GB RAM 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் ரியர் கேமராவும் தந்திருக்காங்க. நல்ல மொபைல் தான் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். பட் 9000 ரூபாய்க்கு இன்னொரு வேரியண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அது கூட நீங்கள் ஒரு 1000 rupees போட்டால் போதும். 10,000ல் சூப்பரான மொபைல்ஸ்லாம் இருக்குது. MIலே Note 7S இருக்குது. அதில் 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா தந்திருக்காங்க. சூப்பரான மொபைல்ஸ்லாம் இருக்குது. பட் 8000 rupeesல நீங்கள் வாங்கணுன்னா இந்த மொபைலை கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கான யூஸ்ஃபுல். கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. பட் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனா வீடியோக்கு ஒரு டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி என்னால் வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.